அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது நாளிதழ்களிலும் சஞ்சிகைகளிலும் வலைவெளியிலும் அல்லது இணையவெளியிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்கக்கூடிய காட்சி, பள்ளிக்கூட தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்த மாணவன் தற்கொலை. முகப்பு தேர்வுக்காக, அதாவது பள்ளியிலே கல்லூரியிலே சேருவதற்காக நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுக்காக படித்த மாணவன் மன அழுத்தம் தாழாமல் தற்கொலை. இப்படி நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இளைஞர்களுடைய மனம் இத்தனை மோசமாக பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்த போது இந்த பதிவை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. சிலரை பார்த்திருக்கிறேன், தங்களுடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். விளையாட்டு, சிலம்பாட்டம், நடனம், இசைக்கருவி வாசித்தல், இது அல்லாமல் வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளுதல், இப்படி பலதரப்பட்ட விடயங்களை அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். குறிப்பாக தனியார் பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக அதிகமான மன அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த பெற்றோர் சரியாக படி நிறைய மதிப்பெண் வாங்கு, அப்போதுதான் நீ பெரிய நிலையை அடைய முடியும் என்று சொல்லி 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 அந்த குழந்தைகளை விளையாட விடாமல், எந்த விதமான விடயங்களுக்கும் ஆட்பட விடாமல் நெருக்கடி கொடுத்து, ஒரு மிருகத்தை கூண்டிலே அடைத்து வைத்து அந்த மிருகத்தை பழக்கக்கூடியவர் எப்படி பழக்குகிறாரோ அப்படியே இந்த குழந்தைகளையும் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது காரணமாக குழந்தைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது. மிக மிக இளம் பிராயத்திலேயே பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். 3 வயது 2.5 வயதிலே எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு முன்பு 1 வயது முதலாகவே அந்த குழந்தைகளுக்கு வீட்டிலேயே இவர்கள் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சில பள்ளிகளிலே 2.5 வயது குழந்தையை பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த குழந்தைக்கு எழுத்துக்கள் தெரிகின்றனவா என்பதை எல்லாம் பரிசோதிக்கிறார்கள் என்பதாகவும் கேள்விப்பட்டோம். 6 வயது வரையிலும் அந்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவம். அந்த பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு மனதிலே அழுத்தத்தை கொடுத்து 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 மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி வைத்து விடுகிறார்கள். இது காரணமாக இளம் பிராயத்திலேயே அந்த குழந்தைகள் ஒன்று மூர்க்கமாக மாறிவிடுகின்றன அல்லது நோயாளிகளாக மாறிவிடுகின்றன. இதற்கெல்லாம் தவறான புரிதல் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் காரணம். இது பற்றி பெற்றோரிடம் பேசும்போது அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம், ஐயா என்ன செய்வது, நன்றாக படித்தால் தானே எதிர்காலத்திலே வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தால் தானே அவர்கள் சுக வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்திருந்தார்களா இல்லையா? அவர்கள் பசிக்கு உணவு உண்டார்களா இல்லையா? அவர்கள் குடும்பத்தை கவனித்துக் கொண்டார்களா இல்லையா? கலவையிலே ஈடுபடவில்லையா? குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவில்லையா? மகிழ்ச்சியாக இல்லையா? அப்போது இதையெல்லாம் எதையுமே இல்லையே. அந்த காலத்திலும் கூட அவரவர் தத்தமது கல்விக்கு ஏற்றபடியாக வாழ்க்கையை வடிவமைத்து வாழ்ந்துதானே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்க மாட்டீர்களா? எதற்கு இந்த துன்பங்கள், எதற்காக இத்தனை அழுத்தங்கள்? குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்காமல் பணம் தயாரிப்பதற்காக இப்போதே உருவாக்கப்படக்கூடிய இயந்திரங்களாக பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். இதுதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம். அதன் பிறகு அழுது என்ன ஆகப் போகிறது? அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து 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 பயத்தை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பெற்றோர் கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, பல துறைகளிலும் குழந்தைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை மன ஓட்டப்படி செல்ல விடுவதே இல்லை. தாய் தந்தையர்கள் தாங்கள் வாழ்க்கையிலே படிக்காத படிப்பை தாங்கள் கற்க நினைத்தவற்றையெல்லாம் குழந்தை படிக்க வேண்டும் என்று கொண்டு போய் திணிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனத்திற்குள்ளே ஆசை அபிலாஷைகள் இருக்கின்றன என்பதை பற்றி இவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய மாணவர்களின் மரணம் என்பது மனதை மிகவும் துன்பப்படுத்துகிறது. அரசாங்கங்களும் இப்படிப்பட்ட நெருக்கடியை பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கின்றன. இத்தனை படித்திருக்க வேண்டும், இத்தனை விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் நுழைவுத் தேர்வு என்று கொடுத்து 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 மாணவர்களை பாடாய்படுத்துகின்றன.
மருத்துவக் கல்லூரியிலே மிகப்பெரிய மருத்துவம் படித்து மருத்துவ முதுகலை பட்டம் பெற்று கடினமான படிப்புகளை படித்திருந்த ஒரு மருத்துவர் கழுத்து ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டு விட்டது. 2-3 நாட்களாக அவர் ஏதேதோ செய்து பார்க்கிறார், கழுத்து வலி தீரவில்லை. 2 நாட்கள் ஓய்வெடுக்கிறார். எதேச்சையாக நாம் அவரை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என்ன என்று கேட்டபோது, இப்படிப்பட்ட ஒரு கழுத்து பிடிப்பு வலி இருக்கிறது, தொல்லையாக இருக்கிறது என்று. அப்படியாக சரி செய்து விடுகிறேன் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய சில சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி சில அழுத்தங்கள், சில தடவல்கள், சில எழுப்புகள் ஆகியவற்றை செய்து இப்போது பாருங்கள் என்று சொன்ன உடனே 3-4 நாட்களாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த அந்த கழுத்து வலி என்பது இப்போது முழுவதுமாக சில வினாடிகளுக்குள்ளேயே தீர்ந்து விட்டது. அவர் ஆச்சரியப்பட்டார், இது எப்படி சாத்தியம் என்று. நீங்கள் நக்கலாக சொல்வீர்களே பாட்டி வைத்தியம், அந்த பாட்டி வைத்தியத்தில் தான் நீங்கள் இப்போது குணமானீர்கள் என்று சொன்னோம். இத்தனை எளிமையாக அந்த காலத்திலேயும் நம்முடைய முன்னோர்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வழிவகைகளை கண்டுபிடித்திருந்தார்கள். இத்தனை பெரிய படிப்பு படித்து இத்தனை பெரிய மருத்துவ படிப்பை படித்த ஒருவர் தனக்கு வந்த கழுத்து வலியை தீர்த்து கொள்ள அவர் படித்த படிப்பிலே பயன்பட்ட மருந்து மாத்திரைகள் பயன்படாமல் போய்விட்டன. சில வினாடிகளுக்குள்ளாக பாட்டி வைத்தியம் அவரை குணப்படுத்தியது. இங்கே நாம் இதை சொல்லுவதற்கு காரணம், இந்த மருத்துவங்கள் படிக்க கூடாது என்றோ படிக்க வேண்டாம் என்றோ சொல்லுவதற்காக அல்ல. அதிலே பெறுதல் இடத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப மருத்துவ சிகிச்சையை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் என்பது இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்திலே எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மருத்துவர். கண்ணுக்கு ஒரு மருத்துவர், காதுக்கு ஒரு மருத்துவர், மூக்குக்கு தொண்டைக்கு ஒரு மருத்துவர், எலும்புகளுக்கு ஒரு மருத்துவர், குடலுக்கு ஒரு மருத்துவர், கல்லீரலுக்கு ஒரு மருத்துவர், சிறுநீரகத்திற்கு ஒரு மருத்துவர், இப்படி தனித்தனியாக மருத்துவர். ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் ஒவ்வொரு பிரிவுக்குமான மருத்துவர்கள் ஒரு 10-20 மருத்துவர்கள் சேர்ந்திருந்து ஒருவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எத்தனை மடமையான ஒரு நிலை பாருங்கள். இப்படிப்பட்ட படிப்பை படிப்பதற்காகத்தான் உங்கள் குழந்தைகளை நுழைவுத் தேர்வுக்கு படி 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 என்று அழுத்தம் கொடுத்து சுமை கொடுத்து துன்பப்படுத்துகிறீர்கள். அப்படி படித்து வந்தாலும் ஒட்டுமொத்த மனிதனுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய படிப்பை இவர்கள் படிக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட உறுப்பை மட்டுமே கவனப்படுத்தி படிப்பை படிக்கிறார்கள். நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன். கண்ணுக்கு நான் பார்த்தேன், காதுக்கு ஒரு வரைப்பார், மூக்குக்கு ஒரு வரைப்பார், தொண்டைக்கு ஒரு வரைப்பார். இந்த நிலையில் தான் இன்றைய மருத்துவம் இருக்கிறது. மனிதர்களுக்காக யாரும் படிப்பதில்லை. மனிதர்களின் மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக படிப்பதில்லை. ஒரு நோயாளி வந்து விட்டால் அவரை ஆசுவாசப்படுத்தி அவருக்கு எதுவுமே இல்லை, சீக்கிரம் நலம் பெறுவார் என்று சொல்வதற்கு பதிலாக பலவிதமான பரிசோதனைகளை செய்து கற்றையாக காகிதங்களை கொண்டு வந்து இதிலே கொடுத்திருப்ப அது கூடுதல், இது குறைவு, அந்த அமிலம் கூடிவிட்டு, இந்த அமிலம் குறைந்துவிட்டு, இந்த வைட்டமின் குறைவு, அந்த வைட்டமின் குறைவு என்று சொல்லி நோயாளியை பைத்தியமாக்கி இவ்வளவு மருந்துகளை கொடுத்து தின்ன சொல்லி அதிலே பக்க விளைவுகள் ஏற்பட்டு முடித்தது. இப்படிப்பட்ட நிலையிலேதான் இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை என்பது சென்று கொண்டிருக்கிறது. மனிதாபிமானம் என்பது சிறிதும் கிடையாது. ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு சமையல்காரர் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு அவர் சமையல் செய்கிறார். விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. எல்லாவற்றையும் பரிமாறிவிட்டு அந்த சமையல்காரர் பழைய சாதத்தையும் சிறிய வெங்காயத்தையும் ஒரு காய்ந்த வெள்ளை மிளகாய் வற்றலையும் வைத்துக் கொண்டு அவர் சாப்பிடுகிறார். நான் கேட்டேன், இத்தனை விதவிதமான உணவுகளை செய்துவிட்டு நீங்கள் பழைய சாதம் சாப்பிடுகிறீர்கள் என்று. இல்லை ஐயா, இதை சாப்பிட்டால்தான் எனக்கு வேலை செய்வதற்கு தேவையான சத்து கிடைக்கும். அப்படி என்றால் நீங்கள் சமைத்த உணவில் சத்துக்கள் இல்லையா என்றால் எனக்கு சொல்ல தெரியவில்லை, எனக்கு இதுதான் பிடித்திருக்கிறது, நான் இதுதான் சாப்பிடுவேன் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள். அறுசுவை உணவுகளையும் தயாரித்து பரிமாறிய அந்த சமையல்காரர் பழைய சாதத்தையும் சிறிய வெங்காயத்தையும் மட்டுமே தன்னுடைய உணவாக கொண்டிருந்தார். எதிலே உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது என்பதை தெரிந்து பாருங்கள். மனிதர்கள் தான் தங்களுடைய புரிதல் இல்லாமை காரணமாக துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை இப்படிப்பட்ட படிப்பை படிப்பதற்காகவா கட்டாயப்படுத்தி துன்பப்படுத்தினீர்கள்? இதற்காகவா அவர்களை எந்த விதமான மனப்போக்கிலும் போக விடாதபடியாக கட்டுப்படுத்தி வைத்து யமதேவனுடைய வாசலுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளை அவர்கள் போக்கிலே வாழ விடுங்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாக அவர்களை கைதழுவி விட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. குழந்தைகள் விரும்பிய படிப்பை படிக்கட்டும், மன அழுத்தம் இல்லாத படிப்பை படிக்கட்டும். அப்போது மாத்திரமே குழந்தைகளுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தொடர்ச்சியாக நாம் பார்த்த மாணவர்களுடைய தேர்வு பயம் காரணமான மரணம் நம்மை துன்பப்படுத்தியதாகவும் காயப்படுத்தியதாகவும் உணர்ந்ததால் இந்த பதிவை செய்ய வேண்டியதாகிற்று.
தயவு செய்து உங்கள் குழந்தைகளை அவர்கள் மனம் அறிந்து அவர்கள் விரும்பும்படியான படிப்புக்கு கொண்டு போனால் துன்பமில்லாமல் அவர்கள் படிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் நலமாக இருக்கும், உங்களுடைய குடும்பமும் நல்ல நிலையிலே இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.